இரட்சகராம் இயேசுவை பற்றி உங்களிடத்தில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவராலே நாம் இரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 5:9 வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பினால் நாம் அவரிடமாய் சேர்க்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தில் நமக்கென்று ஒரு பெயரை சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை பார்த்து நீதிமான் என்று அழைத்தவர் கர்த்தர் ஒருவரே. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்வோம். விலையேற பெற்ற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய மரணத்தினால் நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்கள், அநியாயங்கள், துரோகங்கள், ஏமாற்று வேலை எல்லாவற்றிற்கும் தண்டனை கிடைக்கும்படியாக எத்தனையோ முறை நம்மை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆனால் அவரை விசுவாசித்த போது நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீக்கினார். நமக்காக நம் சார்பில் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதையும் அதனால்தான் நாம் கோபாக்கினைக்கு தப்பிக்கொண்டோம் என்று அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொண்டது என்பதை முழுமையாக விசுவாசிப்போமானால் நாம் இரட்சிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய நல்ல காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக்கினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.